எல்லோ பஞ்ச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மக்களுக்கான நேரம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா, டங்ஸ்டன் சுரங்க திட்டம். அதாவது மதுரை அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அப்புறம் தூங்கா நகரம் சொல்லுவாங்க, மல்லிகைப்பூ இதெல்லாம் ஃபேமஸா இருந்தது. ஆனா சமீப காலங்களா மதுரை மக்கள கேட்டா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, டங்ஸ்டன் சுரங்க திட்டம். இந்த திட்டத்தை எதற்கு மக்கள் எதிர்க்கணும்? அரசாங்கம் அதுக்கு என்ன பண்ணாங்க? என்ன நடந்தது? போராட்டம் வெற்றியா? தோல்வியா? இத பத்தி எல்லாம் பார்க்க போறோம். வாங்க. மதுரையில டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கணும்னு மத்திய அரசு ஒரு பிளான் பண்ணுது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான விஷயங்கள் நடந்தது. திட்டத்த ஒரு கம்பெனி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த கம்பெனி பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த விஷயம் மக்களுக்கு தெரிய வரும்போது, மதுரையில இத அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த போராட்டம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு மத்திய அரசும், மாநில அரசும் எந்த விதமான கருத்தும் எதுவும் சொல்லல. என்ன பண்ணணும்? என்ன செய்யக்கூடாது? இல்ல ஸ்டாப் பண்ணிக்கிறோம் எதுவுமே சொல்லல. ஸோ 1 மாத காலத்துக்கு மேல போராட்டம் நடந்த பிறகும், இவங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காதனால, போராட்டம் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. நடைப்பயணமா, பேரணியா போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, முல்லை பெரியாறு சம்பந்தப்பட்ட விவசாயிகள் எல்லாம் முடிவு பண்றாங்க. அந்த ஒரு சங்கம் மட்டும் முடிவு பண்ணி ஆரம்பிக்கலாம்னு சொல்லும் பொழுது, இந்த நியூஸ் போலீஸ்க்கும் அரசாங்கத்துக்கும் போகுது. ஒரு 1000 பேர் வருவாங்க, 2000 பேர் வருவாங்க அப்படின்னு கணிக்கப்பட்ட அந்த பேரணியில கிட்டத்தட்ட 50,000க்கு பேர் மேல கலந்துக்கிட்டாங்க. எப்படின்னா, இது முதல்ல விவசாயிகள் பிரச்சனையா இருந்தது. ஆனா இது தெரிய வர பொதுமக்கள், விவசாயிகள், வணிகர்கள் எல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த விஷயம் வைரல் ஆகும்பொழுது எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இது நம்ம மண்ணு, நம்முடைய ஊரு, நம்ம தான் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வரும்பொழுது ஒண்ணுமே பண்ண முடியல. போலீஸே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கே புரியல. ஒரு கட்டத்துல பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படி முயற்சி பண்ணியும் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு. இந்த போராட்டம் மதுரை மேலூர்ல இருந்து மதுரையுடைய தபால் நிலையத்தை நோக்கி ஆரம்பிக்கப்பட்டது. நீங்க வாகனத்திலே வந்துருங்க, நடந்து வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நடந்து தான் வருவோம் அப்படின்னு தடையை மீறி வந்திருக்காங்க. போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கல, வந்திருக்காங்க. இது மிகப்பெரிய போராட்டமா வலுத்திருக்கு. இந்த டங்ஸ்டன் சுரங்கம் எந்த பகுதிகளில் வருதுன்னா, மேலூர் பக்கத்துல இருக்கிற வெள்ளரிப்பட்டி, அரிட்டாப்பட்டி, நாய்க்கர்பட்டி, ஆவலாலப்பட்டி பகுதிகள். அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற 50 கிராமங்களுக்கும் இந்த திட்டத்த கொண்டு வரலான்னு அரசாங்கம் முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த டங்ஸ்டன் திட்டத்த கொண்டு வந்தா என்ன ஆகும்னா, உயிரினங்கள் அழிந்து போகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அழிஞ்சு போகும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பாரம்பரியமா இருக்க குகை கோயில்கள், இந்த மாதிரி நெறைய அழிவுகள் ஏற்படும். வாழ்வதற்கே ஒப்பில்லாத நிலமா மாறிடும் மதுரைன்ற மாரிலாம் கணிப்பு எடுத்த பிறகு தான் மக்களுக்கு அவேர்னஸ் ஆகி இந்த போராட்டத்த கையில எடுத்திருக்காங்க. இந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டத்த யார்கிட்ட குடுத்திருக்காங்கன்னா கவர்மெண்ட், வேதாந்த் துணை நிறுவனம். இவங்க ஆல்ரெடி ஸ்டெர்லைட்ல நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நிறுவனம். ஸோ இப்பயும் இவங்க தான் வந்திருக்காங்க. மக்களுக்கும் அவங்களுக்கும் செட்டே ஆகாது போல இருக்கு. ஏன்னா எந்த திட்டம் கொண்டு வந்து இவங்க தான் வராங்க. பிரச்சனையாக போகுது. இந்த பேரணியில கலந்துக்கிட்ட 50,000க்கு மேற்பட்ட மக்கள் எவ்வளவு தூரம் பயணிச்சாங்க தெரியுமா? 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் இல்லங்க. 18 கிலோமீட்டருக்கு மேல. கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு மேல நடந்திருக்காங்க. தமுக்கம் மைதானத்தை அடையும் பொழுது, போலீஸ் இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடலாமா அப்படின்னு யோசிக்கும்போது, சரி பேச்சுவார்த்தை பண்ணுவோம். பெரிய டிஜிபி இருந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் உட்கார்ந்து எல்லாத்தையும் பேசுறாங்க. சமரச பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு, எல்லாரையும் அந்த கூட்டத்திலேயே நல்லா அமைதியா பேசி முடிச்சு, ஒரு தற்காலிக தேர்வு உண்டுபடுத்தினாங்க போலீஸ். அங்க இருந்து மக்கள் எல்லாமே கலைஞ்சு போனாங்க. ஆனா இது ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வா தான் மக்கள் சொல்றாங்க. ரொம்ப நல்ல வேளையா இந்த போராட்டத்துல, நடைப்பயணத்துல எந்த உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம முடிஞ்சது. ரொம்ப நல்ல விஷயமா இருந்தாலும், அங்க இருக்கிற போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 5000 பேர் மேல வழக்கு தொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம 2 பிரிவுகள்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. மக்கள் போராட்டம் தானே அப்படி இருந்தாலும், சரியான அனுமதி வாங்காம வந்தா அரசாங்கமும், சட்டமும் இதுதான் செய்கின்றத இது மூலமா போலீஸ் நமக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி கடினமான சூழல்ல தான் சட்டசபை கூடியிருக்கு. எல்லாருக்குமே தெரியும். எல்லா கட்சிகளும் ஒன்றா இணைஞ்சு இந்த திட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஸோ இதுல தீர்வு கிடைச்சிருமா அப்படின்னு மக்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டசபையில அதிமுக சேர்ந்தவங்க மாஸ்க் அணிஞ்சு வந்திருந்தாங்க. அந்த மாஸ்க்ல மேலூரை காப்போம், டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்ப்போம் அப்படின்னு வாசகங்கள் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சட்டசபையில அண்ணா பல்கலைக்கழகத்தை குறித்த அந்த அந்த பெண் பாதிக்கப்பட்ட வழக்கை பற்றியும் பெருசா பேசுறாங்க. என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க? அதை பத்தியும் அங்க பெருசா பேசுனாங்க. இந்த டங்ஸ்டன் எங்க கிடைக்குதுன்னா, பெரும்பாலும் சைனால. அவங்க நிறைய சுரங்கம் தோண்டி நிறைய முறை எடுத்திருக்காங்க. பல வருடங்களா இத மற்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்றாங்க. இந்தியா என்ன பண்ணுதுன்னா, இந்த டங்ஸ்டனை நம்ம இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்றுமதி பண்ண முடியல. ஸோ இதை நம்ம நம்ம ஊர்லயே சுரங்கம் வச்சு பண்ணா எப்படி இருக்கும்? நம்ம இன்னும் நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம், அந்த பொருளாதாரத்தை உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா
இது எவ்வளவு பேர் ஆபத்துன்றது மக்கள் உணர்ந்ததுனால இந்த போராட்டம் இப்பத்துக்கு சக்சஸா முடிஞ்சிருக்கு. தற்காலிகமா இந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருந்தாலும் எப்ப வேணாலும் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கட்சிகள் சில கையில் எடுக்கலாம் இதே போராட்டத்தை, மக்களும் கையில் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கு. பார்க்கலாம். இந்த டங்ஸ்டன் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உலோகங்களை வெட்டுறதுக்கு, ஷார்ப்பான கத்திகள் போன்ற பொருட்கள வந்து ரெடி பண்றதுக்கு, அப்புறம் வந்து துப்பாக்கியுடைய தோட்டாக்கள ரெடி பண்றதுக்கு, இந்த மாரி பலவிதமான பயன்பாடு, முக்கியமான பயன்பாடுகளுக்கு இத வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு ரேரா இருக்கக்கூடிய ஒரு பொருளா தான் நம்ம டங்ஸ்டன பார்க்க முடியுது. ஆனா, இந்த டங்ஸ்டன எடுக்கிறதுக்கு சைனால சுரங்கம் போட்டு நெறைய வேலைகள் பண்ணும்பொழுது நெறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. உள்ள போனாங்க, வெளிய வர முடியல, இறந்துட்டாங்க. அந்த மாரி நெறைய உயிரிழப்புகள் நடந்திருக்கு. இந்த மாதிரி சுரங்கங்கள் அமைச்சு வேலை செய்யும் பொழுது. இந்த டங்ஸ்டன் திட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா, மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். நிலம், நீர் எல்லாமே பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம, அங்க இருக்க மலைகள் சரிந்து போகறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்முடைய வரலாறே நமக்கு வந்து அழிஞ்சு போகும்னு சொல்றாங்க. குகை கோயில்கள், நம்ம நெறைய புராதனமா இருக்க சின்னங்கள் எல்லாமே அழிஞ்சிரும்ன்ற மாரி சொல்றாங்க. இப்படி இவ்ளோ பிரச்சனை கொடுக்கக்கூடிய இந்த திட்டம் கண்டிப்பா வேணுமான்றது தான் மக்களுக்கான ஒரு கேள்வியா இருக்கு. அதனால தான் இந்த திட்டத்தை உடனடியா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மேலூர் பகுதியை சேர்ந்த அத்தனை பகுதிகளையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமா தமிழக அரசு அறிவிச்சிட்டாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பா இங்க இந்த ஸ்கீமை கொண்டு வர முடியாதுன்னு சில பேர் சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு பாதகமான திட்டம், நம்ம நசுக்கிற திட்டம் நமக்கு தேவையான்றது தான் இப்போ எல்லா மக்களும் கேட்கிற கேள்வியா இருக்கு. கண்டிப்பா இது வர வேண்டான்றது தான் எல்லாரும் சொல்றாங்க. அப்படி வந்தே ஆகணும் அப்படின்னா, அதற்கான ஒரு போராட்டத்தை மறுபடியும் மக்கள் எடுப்பாங்கன்றது தான், நம்ம இப்ப பார்த்த இந்த மிகப்பெரிய பேரணி, இதற்கான எழுச்சி எல்லாமே. இதே மாதிரி மக்கள் எழுச்சியால நடந்த ஒரு பெரிய போராட்டம் தான் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம். அதுல மக்கள் தான் முன்னெடுத்து வச்சாங்க. எல்லாத்தையுமே அவங்க தான் செஞ்சாங்க. ஒரு பெரிய இளைஞர்கள் பட்டாளமே எல்லாமே மொத்தமா சேர்ந்து பண்ணாங்க. கடைசியில எப்படி முடிஞ்சது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த போராட்டமும் மக்கள் தான் முன்னெடுத்திருக்காங்க. இதுல மக்கள் மட்டுமே பயணப்படுறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இதுல எந்த அரசியல் கட்சிகளும் வந்து கிரெடிட் எடுத்துக்காம இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான். கண்டிப்பா அப்படி எடுத்துக்காம இருந்தாங்கன்னா, இந்த மக்களுடைய போராட்டம் மிகப்பெரிய வெற்றி அடையும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுவரைக்கும் எல்லோவேஸ் தமிழுடைய மக்களுக்கான நேரத்துல மதுரை மக்களுடைய எழுச்சிய பத்தி பார்த்துட்டு இருந்தோம். டங்ஸ்டன் திட்டம் ஏன் வேணும், வேணாம் அத பத்திலாம் முழுமையா பேசிட்டோம். போராட்டம் எப்படி போகுதுன்றதையும் நம்ம இனிமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து பேசுவோம். இந்த மாரி நெறைய விஷயங்கள மக்களுக்கான நேரத்துல பேசுறதுக்கு தயாரா இருக்கோம். மீண்டும் சந்திக்கலாம். நல்லது நல்லதே நல்லதாய் நடக்கும். நன்றி, வணக்கம்.